முன்னாள் ஆளுநர்கள், சிறப்பு பேச்சாளர் மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்கள், மண்டல தலைவர்கள், வட்டார தலைவர்கள் மற்றும் மேடையின் முன்பு அமர்ந்திருக்கும் பல சங்கங்களில் வந்துள்ள முத்தலைவர்கள், லைன் நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், பயனாளிகள் உள்பட அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். லயன் ராம்ஸ் அன்பரசனின் லவ் கிங் மண்டல மாநாடு நம்மளுடைய 3 to 4A மாவட்டத்தின் 4வது மண்டல மாநாடு. கதாநாயகன் எம்ஜேஎஃப் லைன் ராம் அன்பரசன், கதாநாயகி மண்டல முதல் பெண்மணி லைன் சரவண செல்வி. இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மண்டலத்தின் பெயர் லவ் கிங். லவ்னா அன்பு, கிங்குனா அரசன். அப்போ அன்பு ப்ளஸ் அரசன், அன்பரசன் என்று தனது பெயரிலே ஒரு சிறந்த மண்டல மாநாடு பெயரை வைத்துள்ளார். மண்டல தலைவர் 1998ஆம் ஆண்டு நமது இயக்கத்தில் தூத்துக்குடி மெயின் சங்கத்தில் தன்னை இணைத்து கொண்டார். தன்னை இணைத்து கொண்டு செயலாளர், பொருளாளர், செயலாளர், தலைவர், மாவட்ட தலைவர், வட்டார தலைவர் என அனைத்து பொறுப்புகளும் சிறப்பாக செய்துள்ளார். நமக்கு தூத்துக்குடி மெயின் சங்கத்திலிருந்து தான் நிறைய சங்கம் இன்னைக்கு நமக்கு தூத்துக்குடி சுற்றி எல்லா இடமும் வந்திருக்கு. அதே மாதிரி அந்த தூத்துக்குடி மெயின் சங்கத்திலிருந்து வந்தவர் தான் நம்மளுடைய மண்டல தலைவர். 2016இல் தூத்துக்குடி சென்டினேல் என்ற ஒரு புதிய சங்கத்தை உருவாக்குகிறார். ஒரு பட்டய தலைவராக உருவாகி அவர் உருவாக்கும் போதே 58 உறுப்பினர்களை இணைத்து ஒரு பெரிய சங்கமாக சிறப்பாக நடத்திய ஒரு பட்டய தலைவர் தான் நம்மளுடைய மண்டல தலைவர். அதுபோக நம்மளுடைய உலக நாயகன் ஜே.கே.ஆர். முருகன் அவர்கள் வேட்பாளராக களங்கண்டதும் அந்த ஆண்டு தான். அந்த ஆண்டில் முதல் மண்டல மாநாடு, சுபம் மண்டல மாநாடு, ஜே.கே.ஆர். அவர்களால் இந்த சங்கத்தின் முதல் மண்டல மாநாடு மிகச் சிறப்பாக நடைபெற்றது. அதில் பெரிய விசேஷம் என்னென்னா, அந்த சுப மண்டல மாநாட்டில் ரிஜிஸ்ட்ரேஷனே 2900 பதிவுகள். இதுவரை இந்த பதிவு எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. 2300 லைன் உறுப்பினர்கள், 600 அவருக்கு வேண்டிய நண்பர்கள். ஆக 2900 உறுப்பினர்கள் பதிவு வாங்கின ஒரு சிறந்த மண்டல மாநாடு தான் சுப மண்டல மாநாடு. அதுபோக இன்று வரை அந்த பதிவுக்கு யாராலும் முடியுது. இப்போல்லாம் நீங்கள் மண்டல மாநாடு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரிஜிஸ்ட்ரேஷன் வந்தாலே அது ஒரு பெரிய மண்டல மாநாடு தான். ஏன்னா முன்னாடி சினிமா தேட்டரை பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டரில் சனி ஞாயிறு 2 நாள் தான் ஓடுது. ஒரு தேட்டரில் 20 பேர் 30 பேர் தான் இருக்காங்க. அதை மாதிரி தான் நம்ம மண்டல மாநாட்டிலையும் நிறைய இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் மாறே கிடையாது. மண்டல தலைவர் பல லட்சம் ரூபா செலவு பண்ணி கண்டிப்பாக எல்லாரும் வரணும் முயற்சி பண்ணாங்க. இருந்தாலும் அதோடைய எதிர்பார்ப்பு குறைவாக இருக்கிறது. இருந்தாலும் அவருடைய எதிர்பார்ப்புக்கு இப்போ இந்த அரங்கம் நிறைந்து இருக்கிறது என்றால் அன்பான அழைப்பை ஏற்று வந்த நண்பர்கள் தான். அதுபோக கிங்ஸ் டிவி என்ற ஒரு டிவி சேனலை 33 வருடத்துக்கு மேலாக நடத்தி வருகிறார். சின்ன திரையில் நட்சத்திர நாயகன் என்ற ஒரு பெயரும் உண்டு. அவரை பாருங்கள், ஏதாவது சீரியலை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு பாருங்கள். சின்ன திரையில் அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு நல்ல ஒரு பட்ட பெயர் உண்டு. அதுபோக 2019-20 ஜே.கே.ஆர். அவர்கள் ஆளுநராக இருக்கும்போது கேபினட் செக்ரட்டரியாக சிறப்பாக செயல்பட்டவர் தான் நம்மளுடைய மண்டல தலைவர் அவர்கள்.
இன்று இந்த சங்கத்தின் 2வது மண்டல மாநாடு. நமது மாவட்டத்தை பொறுத்தவரை 4வது லவ் கிங் மண்டல மாநாடு. மண்டல தலைவரை பற்றி இன்னொரு சிறந்த விஷயம் என்னென்னா, அவர் எல்லா டிவி சேனல் பிஸ்னஸ் எல்லாத்துலையும் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் இங்கே கட்சின்னு எடுத்தாச்சுன்னா டிஎம்கே கட்சியில் பல வருஷங்களாக குடும்பத்தோடு இருக்கார். ஆனால் தன்னுடைய நண்பர் ஜேகேஆர் அவர்கள் தற்போது தாவேகா கட்சியில் இணைந்து இன்னைக்கு மாநில அளவில் ஒரு பெரிய லீடராக இருக்காருன்னா அதற்கு உறுதுணையாக இருப்பவர் இந்த மண்டல தலைவர் தான். அது மட்டுமல்லாது 10-30 வருடமாக ஒரு தனி பெரும் கட்சியில் இருந்த பிறகு தன் நண்பனுக்காக நண்பன் சேர்ந்த கட்சியில் இன்றைக்கு அவருக்காக உதவி செய்து உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நண்பன் தான் நம்முடைய மண்டல தலைவர். நம்முடைய அப்படிப்பட்ட மண்டல தலைவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்டீரிங் கமிட்டி சேர்பர்சன் பிளாக் குழு தலைவர் லைன் டாக்டர் புஷ்பராஜ் அவர்கள், அவரும் இச்சங்கத்தில் பட்டய செயலாளராக பதவியேற்று சிறப்பாக செயல்பட்டவர். அவரும் படிப்படியாக வட்டார தலைவர் அளவு சிறப்பாக செயல்பட்டார். நாங்கள் ஜேகேஆர் முருகன் கவர்னர் அணுகிய போது முதலில் மண்டல தலைவருக்காக புஷ்பராஜ் அவர்கள் தான் என்னிடம் அறிவித்தார். அதற்கு பிறகு அவருக்கு கொஞ்சம் தொழில் பிரச்சனைகள் கொஞ்சம் ஓட்டங்கள் இருக்கின்றனால நமக்கு மாற்று ஏற்பாக அன்பரசனை மாற்று ஆளாக தந்தார். அந்த அளவுக்கு புஷ்பராஜ் ஒரு சிறந்த நண்பர். புஷ்பராஜ் உண்மையிலே அவரை பாராட்டியாக வேண்டும். ஸ்டீரிங் கமிட்டி தலைவராக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் நம்ம தூத்துக்குடியில் ராசிமாம் பேபி என்ற ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அதுபோல் இந்த ஆண்டு எல்லாருக்கும் தெரியும் எஸ்கேப் கார்டன், அதாவது திறந்தவெளி கார்டன் ஒன்று நடத்தி திருமண விழா பிறந்த நாள் விழாவிற்காகவும் நம்ம லைன் நண்பர்களுக்கு மிக குறைந்த வாடகையில் கொடுத்து உதவி கொண்டிருக்கிறார். உண்மையிலே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஸ்டீரிங் கமிட்டி கோ சேர்மன் லைன் எஸ்டிஆர் பொன்சீலன் அவர்கள் மற்றும் மற்றொரு ஸ்டீரிங் கமிட்டி சேர்பர்சன் லைன் டாக்டர் டி ரவேல் அவர்கள், மற்றொரு ஸ்டீரிங் கமிட்டி சேர்பர்சன் லைன் டாக்டர் வனமூர்த்தி அவர்கள், நம்மளுடைய மாவட்டத்தின் பிஆர்ஓ அவர்கள் சிறப்பாக நமது மாவட்டத்தில் பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். 4வதான ஸ்டீரிங் கமிட்டி லைன் அட்வொகேட் திருவடி அவர்கள், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோக ஒரு மண்டல மாநாடு மிக சிறப்பாக நடைபெற வேண்டுமென்றால் 4 வட்டார தலைவர்கள் துணையாக இருக்க வேண்டும். சிறந்த 4 வட்டார தலைவர்களை அமைத்து இந்த மண்டல மாநாடை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று லைன் சுப்புராஜ் அவர்கள், இச்சங்கத்தின் பட்டய உறுப்பினர், சுபா கிராபிக்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். நம்மளுடைய மினி டைரக்டரிக்காக கடினமாக உழைத்து அது வெளிவருவதற்கு ஒரு 5 நாட்களில் தயார் பண்ணி கொடுத்தவர் தான். அவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோக இந்த வருடத்தில் எம்ஜேஎப்பும் எடுத்துள்ளார். அடுத்த ஒரு மண்டல தலைவர் லைன் பலவேச கார்த்திகன், இவரும் ஒரு சிறந்த தொழிலதிபர். அவரும் நம்முடைய மாவட்டத்துக்காகவும் அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்துள்ளார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு வட்டார தலைவர் லைன் சகாராஜ் அவர்கள், லைன்ஸ் கிளப் திருச்செந்தூர் சிட்டியை சார்ந்தவர். அவரும் சிறப்பாக உதவி உள்ளார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 4வதான வட்டார தலைவர் லைன் கல்யாண சுந்தரம் அவர்கள், தூத்துக்குடி ஏவரி கிரீன் சங்கத்தை சார்ந்தவர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய விழாவின் சீஃப் கெஸ்ட் உலகநாயகன் ஜேகேஆர் முருகன், அதாவது எப்பவுமே நம்ம வந்த பாதையும் எதுவுமே மறக்கக்கூடாது. நான் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் ஒரு ஆளுநராக இருக்கேன்னா
அதுக்கு 100% உழைப்பு ஜே.கே.ஆர். முருகன் அவர்களை சாரும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோக அவர் இந்த வருடத்தில் கேபினட் அட்வைசராகவும் கூட்டு மாவட்டத்தில் RCCT கைடன்ஸாகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கூட்டு மாவட்டத்தில் ஆனக்கட்டியில் வைத்து நடைபெற்ற RCCT ஒரு பெரிய ஸ்கூலிங்கில் சுமார் 4 லட்சம் ரூபா செலவு பண்ணி சிறப்பாக செயல்பட்டார். 2019 நமது மாவட்டத்தில் ஆளுநராக பல சாதனைகளை படைத்தார். அவர் படைத்த சாதனையை வேறு யாராலும் படைக்க முடியாத அளவுக்கு சிறப்பாக உலக நாயகன், அதாவது நம்ம சினிமாவில் கமலஹாசனை தான் உலக நாயகன் என்று சொல்லுவோம். ஆனால் நம் லைன்ஸ் இயக்கத்தில் ஜே.கே.ஆர். முருகன் அவர்களை மட்டும்தான் உலக நாயகன் என்று சொல்லுகிறோம். அதற்கு காரணம் அவருடைய காலத்தில் 2700 உறுப்பினர்களை சேர்த்து சாதனை படைத்தார். உண்மையிலே அவருக்கு எங்களுடைய பாராட்டுகள். அதுபோக நமது இயக்கத்தில் ஒரு முறைதான் ஒரு ஆளுநர் பதவியில் வர முடியும். அடுத்த முறையோ ஒரு 5 வருடம் கழித்தோ வர முடியாது. அப்படி சட்ட சிக்கல் உள்ளது. ஆனால் நம்முடைய ஜே.கே.ஆர். கவர்னர் அவர்களோ கண்டிப்பாக மீண்டும் ஒரு முறை பிற்காலத்தில் ஆளுநராக வருவார். நமது இயக்கத்தில் அல்ல, இந்த இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஆளுநராக வர வாய்ப்பு இருக்கு. அவருக்கு கோடான கோடி வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோக சீஃப் ஸ்பீக்கர் நம்முடைய கிங்ஸ் டிவி, விஜய் டிவி, சன் டிவி புகழ் அன்னபாரதி அவர்கள் சிறந்த ஒரு பேச்சாளர். பல நிகழ்ச்சிகள் நாம் பார்த்துருக்கோம். நம்முடைய லயன்ஸ் இயக்கத்திலே பல நிகழ்ச்சிகள் நாம் கண்டுள்ளோம். அவர் நமது ராஜபாளையத்தை சேர்ந்தவர்கள். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கெஸ்ட் ஆஃப் கானர் நம்மளுடைய லைன் என்கே விஸ்வநாதன் அவர்கள் இந்த வருடத்தில் கானரி சேர்மனாகவும் கூட்டு மாவட்டத்தில் LCF கோஆர்டினேட்டராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நான் இந்த வருஷத்தில் பதவி எடுத்திலிருந்து பல ஆலோசனைகளையும் பல உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா நான் ஜே.கே.ஆர். கவர்னர் தான் அட்வைசராக போட்டிருந்தேன். அவர் தான் எனக்கு முழு ஆதரவும் என்னுடைய வருஷத்தை கொண்டு போகிறதுக்கும் ஆலோசனை வழங்கி கொண்டிருந்தார். ஆனால் அவர் கட்சி பணி காரணமாக அடிக்கடி நீங்கள் தூத்துக்குடியில் பார்க்க முடியாது. வாரத்தில் 5 நாள் சென்னையில் நீங்கள் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு கட்சி பணியில் தீவிரமாக இருக்கனால அந்த பொறுப்பை நம்மளுடைய என்கேவி கவர்னர் எடுத்துக்கொண்டார். எனக்கு பல ஆலோசனைகளை வழங்கி பல உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறார். உதாரணம் சொல்ல போகணும் என்றால் LCF நம்முடைய மாவட்டத்தில் LCF கோஆர்டினேட்டராக இருப்பதால் சுமார் $40,000 40 எம்ஜேபிள் வாங்கி தந்த பெருமை நம்மளுடைய என்கே விஸ்வநாதன் அவர்களை சாரும் என்று இந்த நேரத்தில் நான் அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோக வரக்கூடிய 14ஆம் தேதி அகமதாபாத்தில் நடைபெறும் நம்மளுடைய ஃபங்க்ஷனில் எங்களை ஒரு 10 இஸ்லாமிய ஃபங்க்ஷனில் எங்களை ஒரு 10 நபர்களை அவர் தனியாக அழைத்து கொண்டு செல்ல இருக்கிறார். அந்த அளவுக்கு நமது இயக்கத்தில் பயங்கரமான ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நண்பர். அதுபோக மற்றும் ஒரு கெஸ்ட் ஆஃப் ஆனர் முன்னாள் ஆளுநர் லைன் டாக்டர் PN கதிரேசன் அவர்கள். அவர் வருவதாக இருந்து அவருடைய சூழ்நிலை காரணமாக வர முடியவில்லை. இருந்தாலும் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த ஒரு முன்னாள் ஆளுநர், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோக முன்னாள் ஆளுநர் லைன் பிரான்சிஸ் ரவி அவர்கள் இதே மாவட்டத்தை சேர்ந்தவர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோக முன்னாள் ஆளுநர் லயன் உபல்ராஜ் மக்கனா. இந்த 4 பேருமே இந்த மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் ஆளுநர்கள். 4 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்பெஷல் இன்வைட் நம்மளுடைய முதலாம் துணை ஆளுநர் லைன் வெட்டி செல்வன் அவர்கள். உண்மையிலே ஒரு சிறந்த நண்பர். நேற்று கூட திருநெல்வேலியில் வைத்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை, அதாவது அடுத்த வருடம் கன்வென்ஷனுக்கு செல்லும் நிகழ்ச்சி மற்றும் அடுத்த வருடைய டைரக்டரி எப்படி வெளியிடலாம் 2 நிகழ்ச்சியை நேற்று
நெல்லையில் வைத்து சிறப்பாக நடத்தினார்கள். அதில் பெரிய விஷயம் என்னவென்றால், நமது மாவட்டத்தில் உள்ள அனைத்து முன்னாள் ஆளுநர்களையும் அந்த மேடையில் பார்க்க முடிந்தது. அனைத்து சங்கத்தில் உள்ள நண்பர்களையும் மேடைக்கு முன்பால் பார்க்க முடிந்தது. இது அத்தனையும் நண்பர் வெற்றி செல்வனால் மட்டும்தான் முடியும். உண்மையிலே அடுத்த ஆண்டு சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய நண்பர் வெற்றி செல்வனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய 2ஆம் துணை ஆளுநர் லைன் டாக்டர் KP ஜான் சுபாஷ் அவர்கள், அவரும் சிறப்பாக வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். நமது மாவட்டத்திற்கு எது தேவையோ, மெம்பர்ஷிப்பு தேவைன்னா நம்ம சொன்னால் கண்டிப்பாக அதுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு சங்கம் பணம் கட்டவில்லை என்று சொன்னால் அதற்காக முயற்சி எடுத்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி பக்க பலமாக உதவி செய்யக்கூடிய ஜான் சுபாஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோக முன்னாள் ஆளுநர் என்ஜினியர் ஜஷின்பால் அவர்கள் சிறந்த ஒரு நண்பர், முன்னாள் ஆளுநர், நம்ம மாவட்டத்திற்கும் நமக்கும் பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோக முன்னாள் ஆளுநர் சுதந்திரலட்சுமி அவர்கள், அவங்க கேபினெட்டில் நாங்கள் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கோம். அதையும் தாண்டி மிஷன் 1.5 இன்றைக்கி மெம்பர்ஷிப்புக்காக உழைக்கக்கூடிய ஒரு முன்னாள் ஆளுநரில் ஒரு பெரிய பங்கு அவர்கிட்ட இருக்குது. கூட்டு மாவட்டத்தில் உள்ள லீடரை என்ன கூட்டு கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சுதந்திரலட்சுமி மேடத்தை தான் கேட்பாங்க. என்ன மேடம், மெம்பர்ஷிப்புக்கு ஏதாவது செய்து தாருங்கள், உங்கள் மாவட்டம் ரொம்ப பின்தங்கி உள்ளது, இன்டர்நேஷ்னல் டியூஸ் கட்டலை, அது செய்யலை இது செய்யலைன்னு என்ன வந்தாலும் அவர்கிட்ட போய் அவங்க தனிப்பட்ட முறையில் இரவும் பகலும் வேலை பார்க்கிறார்கள். உண்மையிலே மேடம், உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் எங்களுடைய கேபினட் செக்ரட்டரி, எங்களுடைய பட்டய தலைவர் நல்ல சிவம்பிள்ளை அவர்களும், கேபினட் ட்ரெஷரர் லைன் பிரேம்குமார் அவர்களும், மற்றும் எங்களுடைய மண்டல தலைவர்கள் லைன் பிரபாகரன், லைன் சங்கர், லைன் VK சுப்பையா, MC ராஜன், ஆரோக்கியபலம், லைன் வரதராஜன், நிறைய மண்டல தலைவர் வந்திருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் மற்றும் முன்னாள் ஆளுநர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒவ்வொரு ஆளுநரையும் பேர் சொன்னால் மற்றவர்கள் பெயர் விடுபற்றக்கூடாதாக முன்னாள் ஆளுநர்கள் அனைவர்களும், அமைச்சர்கள் உள்ள நிறைய நண்பர்கள் மேடையில் அமைந்துள்ளார்கள். அமைச்சரில் உள்ள அனைத்து நண்பர்களும், வட்டார தலைவர்களும், மீண்டும் ஒரு முறை முத்தலைவர்களும், நண்பர்கள் உட்பட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மாவட்டம் கூட்டு மாவட்டத்தில் மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக உள்ளது. நிறைய நண்பர்கள் நீங்கள் இங்கே வந்துள்ளீர்கள். கண்டிப்பாக 195 சங்கத்தில் ஒரு 100 சங்கத்துக்கு மேல் ஒரு உறுப்பினர் கூட இணைக்காத சங்கங்கள் இங்கே இருக்கின்றன. இங்கே வந்த நண்பர்கள், இணைக்காத நண்பர்கள் உங்கள் சங்கத்தில் சென்று கண்டிப்பாக இன்று அல்ல நாளை ஒரு நண்பராவது ஒரு உறுப்பினராவது இணைக்காத சங்கங்கள் இணைக்க வேண்டும். ஏன்னா நிறைய சங்கங்கள் எங்களுக்கு 5 உறுப்பினர்கள், 10 உறுப்பினர்கள், 20 உறுப்பினர்கள் உழைத்த நண்பர்கள் இருக்காங்க. நேற்றைய தினம் நம்மளுடைய வட்டார தலைவர் நம்மளுடைய ஜெகவர்துரையர் அவர்கள் நேற்று மட்டுமே 10 உறுப்பினர்களை இணைத்து நம்ம மாவட்டத்துக்கு பெயர் வாங்கி தந்தார்கள். அதுக்கு முந்தின வாரம் 15 உறுப்பினர், சுமார் 25 உறுப்பினர் ஒரே ஒரு வட்டார தலைவர் அவருக்கு சங்கத்தில் மட்டும் இணைத்துள்ளார்னா உண்மையிலே ஜெகவர்துரை அவர்களுக்கு என்னுடைய மனமார பாராட்டுகளை தெரிவித்து கொள்கிறேன். ஏன்னா 44 வட்டார தலைவர் இருக்கீங்க. இந்த 44 வட்டார தலைவர் ஆளுக்கு 2 போட்டாலுமே 90 மெம்பர் உள்ளே வந்துடுவாங்க. 10 மண்டல தலைவர் இருக்காங்க, அவங்க ஆளுக்கு 5 மெம்பர் போட்டாலுமே 50 வந்துடும். இப்படி ஒரு கேல்குலேஷன் போட்டாலே எங்களுக்கு 20 வந்துடும். அதை தாண்டி அத்தனை சங்கத்தில் உள்ள முத்தலைவர்கள் ஒரு உறுப்பினர் போட்டாலும் மெம்பர்ஷிப் வந்துடும். இது ஏன் சொல்லனா, என்ன தான் நம்ம எத்தனை லட்ச ரூபா செலவு பண்ணி எந்த ஃபங்க்ஷன் வச்சாலுமே அதில் எனக்கு தெரிஞ்சு பெரிய பிரயோஜனம் இல்லை. கொடைக்கானலில் நம்ம பெரிய ஃபங்க்ஷன் வச்சோம், சுமார் 15 லட்ச ரூபா மேலே செலவு பண்ணி வச்சோம். மெம்பர்ஷிப்பாக குரோத் இல்லை. எல்லோரும் வராங்க, ஜாலியாக ஊரை சுற்றிட்டு ஜாலியாக போயிட்டுருக்காங்க. இப்போ இங்கே வச்சுருந்தோம் ஏற்காடில், அதுக்கும் ஒரு குறைந்தது ஒரு 13 லட்ச ரூபா செலவு, வந்ததோ 200 பேர். அதுலேயும் பார்த்தா மெம்பர்ஷிப்பு குரோத் இல்லை. நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான் கண்டிப்பாக அந்த மெம்பர்ஷிப் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக சிறப்பாக நீங்கள் அதுக்கு உதவி தர உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் சர்வீஸ், நிறைய சங்கங்கள் சர்வீஸ் செய்கின்றன, மை போர்ட்டலில் ஏற்ற கிடையாது.
ஆனால் சிவகாசி சங்கம் இருக்குல்ல, 1 கோடி ரூபாய்க்கு மேலே பல சர்வீஸ்கள் செய்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மட்டும் நம்பர் 1 இடத்துல இருக்காங்க. அதுக்கு அடுத்த சில வரிசையாக சில சங்கங்கள் இருந்தாலும் நீங்கள் சர்வீஸ் செய்யக்கூடியதை மை போர்ட்டலில் ஏற்றுங்க. அப்போ நம்மளுக்கு கூட்டு மாவட்டத்தில் நம்மளுடைய மதிப்பெண் பர்சன்டேஜ் கூடும். கண்டிப்பாக மை போர்ட்டலில் நீங்கள் செய்யக்கூடிய சர்வீஸை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோக நிறைய பேர் ஜனவரியில் தான் நாங்கள் மெம்பர்ஷிப்பு சேர்ப்போம், இப்போ சேர்த்தா எங்களுக்கு டியூஸு கூட வந்துடும் ஒரு தவறான கண்ணோட்டத்தில் இருக்காங்க. இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்கள் சேர்த்தாலும் 1 மாதத்துக்குள்ள காசு தான், அதாவது $4.16 இந்தியா மதிப்புப்படி 358 ரூபா தான் ஒரு நபருக்கு நீங்கள் கூடுதலாக கொடுக்க வேண்டிய வருது. 6 மாத டியூஸ் நீங்கள் கட்ட வேண்டிய தேவையில்லை. ஆகவே ஜனவரி மாதத்தில் சேர்க்கலான்னு இருக்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக இன்றோ நாளையோ உங்கள் உறுப்பினரை மை போர்ட்டல் போய் நீங்கள் சேர்த்தினால் கூட்டு மாவட்டத்தில் நமது மாவட்டத்துக்கு நல்ல பெயர் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் சிறப்பாக செய்ய உங்களை அன்புடன் கேட்டு வேண்டிக் கொள்கிறேன். அதுபோக நண்பர்களே, நம்ம டிசி கொடுத்துருக்கோம், 450 டிசி மேலே கொடுத்துருக்கோம். ஒரு 140 டிசி இதுவரை காசு வராமல் இருக்குது. நான் யாரையும் பேரை சொல்ல மாட்டேன். இந்த கூட்டத்திலே நிறைய பேர் காசு தராத டிசி எடுத்த ஆட்கள் நண்பர்கள் இருக்கிறார்கள். தயவு செய்து ஒரு 2-3 தினங்களில் நீங்கள் அந்த டிசி தந்தால் கொஞ்சம் மாவட்டம் வளர்ச்சி பெறும். அதுபோல் டைரக்டரி சுமார் 28 லட்ச ரூபா செலவு நம்ம டைரக்ட் அடித்து கொடுத்துருக்கோம். இதுவரை அதில் வசூலும் பார்த்தா வெறும் 6 லட்ச ரூபா தான். இனி 22 லட்ச ரூபா பிரிக்க வேண்டிய இருக்குது. அதனால் அதுக்கும் நீங்கள் கண்டிப்பாக உதவி பண்ண உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உண்மையிலே உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். முறைப்படி இந்த மண்டல மாநாடை தொடங்கி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.